ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மாகிட்டேயும் சரி, தங்கச்சிக்கிட்டேயும் சரி, நான் எதையுமே இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்க பிரச்சனைகளை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக கேட்குற மாதிரி கேட்குறாங்களே தவிர, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு இது பண்ணுறதோ எதுவுமே அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியலை. அப்படி இருக்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்மளோட இதை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணேன். அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. எதையுமே அவங்கக்கிட்ட நம்ம சொல்லாமல் சில விஷயங்கள் இருக்க முடியாதான். இருந்தாலும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கான விஷயங்கள் எதையுமே அவங்கக்கிட்ட நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த நேரத்தில் இதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனா நல்லபடியாக எழுதுனா நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இத்தனை நாளாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போக போக தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. நம்ம இனிமேல் ஏதாச்சும் ஒரு இதில் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இனிமேல் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு, இனிமேல் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்காக சில விஷயங்களையும் நான் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளால எப்போதுமே முயற்சி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவள் எனக்கு நிறைய கைட் பண்ணி கொண்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கைட் பண்ணி என்னை கொண்டுட்டு வந்தனால தான் இந்த அளவுக்கு நான் ஓரளவு மார்க் எடுக்க முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. என்கிட்டே சொல்லுவா, "நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. நல்ல டேலண்ட்டான இது உனக்கு நிறைய உனக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை ஏன் இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம செய்ய மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பா. அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு நமக்கு வர்றப்ப தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னது யார், என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்து இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் நான் இதுக்கப்புறம் நம்ம எந்த இதையும் இனிமேல் இது பண்ணக்கூடாது. இனிமேல் இந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம சில விஷயங்கள நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதுக்காக சில விஷயங்கள ச ச சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த நேரத்தில் இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும். அதை நம்ம இது பண்ணோம்னாலே வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம எது நடக்குதோ நடக்கலையோ அதை நம்ம எதையும் கண்டுக்கிறோம் கண்டுக்கல அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இப்போதைக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எது சரியோ அது இதுக்கான இதை நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக கிடைக்கிற விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக தோணுச்சு. அதுக்கு அடுத்தது நான் ஓரளவு வேலையெல்லாம் கிடச்சி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா அதுதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள என்றைக்குமே கொண்டுட்டு போகிறதுக்காட்டியும் நம்மளுக்கு எது கரெக்டாக படுதோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யார் உதவியும் எதிர்பார்க்க வேணாம். உதவி எதிர்பார்த்ததெல்லாம் போதும். அடுத்தவங்க இதை செய்வாங்க, அது செய்வாங்கன்னு சொல்லிட்டு
எதிர்பார்த்ததெல்லாம் போதும், எதிர்பார்க்கறதுனால என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முடிவு தோணுச்சு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன நம்மளுக்கு தோணுதோ அத வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டு, அடுத்து என்ன ஒரு இதோ அத தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக சில விஷயங்கள நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். எந்த இதா இருந்தாலும் ஒரு கஷ்டமா இருந்தாலும் மத்தவங்ககிட்ட அத சொல்றத விட, அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.